டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா தொடர்ந்து ஒரு நரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திமுகவுக்கு எதிரான ஒரு நரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் திமுக ஒன்று சொன்னால் அது எப்படி தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசணுமோ அந்த அளவுக்கு மாற்றியெல்லாம் பேசிக்கிருக்காங்க. பல விஷயங்கள் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு இந்த கரூர் விவகாரம் கூட நம்ம எடுத்துக்கலாம். கரூர் விவகாரத்தில் மனசாட்சியின்படி உண்மையின்படி அங்கே என்ன நடந்தது, யாரால் நடந்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இன்க்ளூடிங் தாவேக்காவில் இருக்கிற ஆதவ் அர்ஜுனா, விஜய் எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட மனசாட்சியின்படி. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதை எப்படி சூப்பராக டைவெர்ட் பண்ணுறாங்க, நெரேட்டிவ் செட் பண்ணி திமுக மேலே எப்படி மாற்றி பேசுனாங்க அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம இங்கே பார்த்துட்டு வந்தோம். ஸோ அந்த வகையில் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டார். இது குறித்து ஆர்எஸ் பாரதி அவர்கள் விளக்கம் கொடுத்தாரு சமீபத்தில் பேட்டியில். அப்போ வந்து என்ன சொன்னார்னா, இந்த பாப்பா மாடல் ஆட்சி அப்படின்ற இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் இருக்கிறார்ல, அவரும் ஒரு சில கருத்தில் முன் வச்சார். அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன், பாப்பாக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொன்னார். ஸோ அவர் பேசும்பொழுது அது தங்கு வந்து ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா பாப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொனன்சியேஷன் வந்துடுற மாதிரி இருந்தது. ஆனால் அவர் சொல்லலை, பாப்பா அப்படின்னு தான் சொன்னார், பாப்பான்லாம் சொல்லவே கிடையாது. ஆனால் இதை அப்போவே அந்த பைட்டிலேயே அவர் என்ன பண்ணார், சுதாரித்து என்ன பண்ணுறாரு, தயவு செய்து மாற்றி போட்டுறாதீங்க, நான் பாப்பா மட்டும்தான் சொன்னேன், பாப்பான்னு சொல்லலை அப்படின்னு அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துட்டார். இது அப்போவே முடிஞ்சு போயிடுச்சு. ஒருவேளை அவர் பேசியிருந்தா கூட அங்கேயே அதை என்ன பண்ணிது, சுதாரித்து வருத்தம் தெரிவிச்சுட்டு அது என்ன பண்ணார், அங்கேயே முடிச்சிட்டார். இது முடிஞ்சு போயிடுச்சு, கரெக்டாக. ஆனால் இதை தனக்கான ஒரு அரசியலாக எடுத்துக்கிட்டு இதை எப்படி அப்படியே வந்து திமுக மேலே அட்டாக் பண்ணலாம், இது நடக்காத ஒன்று நடந்த மாதிரியும் பேசாத ஒன்று பேசின மாதிரியும் நீங்கள் பேசிட்டீங்க எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக மேலே ஒரு அபாண்டமான ஒரு பொய்யை வந்து சுமத்தணும். அது மாத்திரம் இல்லாமல் இங்கே வேறுபடுத்துகிறாங்க. அதாவது நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்தவன், என்னை வந்து விஜய் அண்ணா வந்து இது அளவுக்கு வந்து என்னை அமைச்சராக்கியிருக்காரு, ஆனால் நான் என்னை சார்ந்த சமூகத்தை இந்த அளவுக்கு வந்து இழிவாக பேசுகிறாங்களே இப்படின்னு ஒரு கட்டமைப்பை ரமேஷ் அவர்கள் முன்வைக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இது அமைச்சர் ரமேஷ் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்து ஒரு மலிவான அரசியலை செய்கிறாரு அப்படின்றது தான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நீங்கள் தாவேக்காவில் இருக்கிறவங்களாம் அமைச்சர்கள். ஸோ அமைச்சராக இருக்கும் பொழுது எப்படி கண்ணியமாக பேசணும், எப்படி மாண்போடு பேசணும் அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு முதல்ல கிளாஸ் எடுங்க. அது ஆதவ் அர்ஜுனாவாக இருக்கட்டும், ரமேஷ் அவர்களாக இருக்கட்டும், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனாக இருக்கட்டும், இல்லை எல்லா அமைச்சராக இருக்கட்டும், பொய்களை மட்டும் சொல்லக்கூடாது. ஏன்னா அமைச்சர் பேசுகிறாருன்னா அது தமிழ்நாடு அரசு பேசுகிற மாதிரி. ஏன்னா அவங்களுடைய கருத்து தனிப்பட்ட கருத்தாக வராது, அது அரசு சார்ந்த கருத்தாக தான் வரும். ஏன்னா அவங்க ஒரு அமைச்சர் அப்படின்றத முதல்ல அவங்களுக்கு தெளிவுபடுத்துங்க அப்படின்றத இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஆக்சுவலாக ஆர்எஸ் பாரதி அவர்கள் வயதில் மூத்தவர். அதுவும் இல்லாமல் அவர் பேசும்போது கொஞ்சம் தங்கு ஸ்லிப் ஆகும், வாய் கொளரும். அப்படி இருக்கும்பொழுது இதை அவர் பேசவே இல்லை அப்படின்றத மறுத்துட்டார். ஒரு வேளை பேசியிருந்தா கூட இது தங்கு ஸ்லிப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே அதை சார்ட் அவுட் பண்ணிட்டார். அது முடிஞ்சு போயிடுச்சு. முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டு இப்படி மலிவான ஒரு அரசியலை பாப்பானுக்கு பதில் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு வரிஞ்சு கட்டின்னு வராரு அமைச்சர் ரமேஷ் அவர்கள். அவரெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு உயரிய பதவி இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு துறை இருக்குது, அந்த துறையில் என்ன ஊழல் நடந்திருக்கு, அந்த துறையில் என்ன குறைகள் நடந்திருக்கு, அந்த துறையில் வந்து என்ன செய்யணும். ஏன்னா ரமேஷ் அவர்களுக்கு ஒரு பதவி இருக்குது, அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு துறை இருக்குது, அந்த துறையில் வந்து என்னென்ன குறைகள் இருக்குது, அந்த துறையை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா கடந்த ஆட்சியில் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறையை வந்து ஒரு டாப் ஒரு துறையாக வச்சுருந்தார். ஏன்னா பல குடமுழுக்குகள் வந்து என்ன பண்ணியிருந்தார், நடத்தினார். தனிநபர்கள் கேட்டால் இந்து சமயத்துறையுடைய சொத்துக்கள் இடங்கள் எல்லாத்தையும் அபகரித்து வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையும் மீட்டு வந்து என்ன பண்ணார், கோயிலில் கொண்டு வந்தார். மக்கள் வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், எல்லா கோயிலில் வந்து என்ன பண்ணலாம், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் போயிட்டு வணங்கிட்டு வரலாம். அது மாத்திரம் இல்லை, அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி, இது மாதிரிலாம் பல திட்டங்களை இந்து சமய அறநிலையத்துறையில் சேகர்பாபு அவர்கள் என்ன பண்ணார், கொண்டு வந்தார். ஸோ இந்த திட்டத்தை எப்படி நீங்கள் அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு வரலாம் இப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இங்கே ஒரு சமூகத்தை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, கையில் எடுத்து, அதுவும் அவர் வாய் தவறி சொன்ன ஒரு விஷயத்த நீங்கள் வந்து நான் கையில் எடுத்துக்கிட்டு இந்த அளவுக்கு ஒரு மலிவான அரசியலை செய்கிறீங்களே, இது எந்த வகையில் ஒரு நியாயமான விஷயம்?
இதுதான் அமைச்சருக்கான ஒரு அழகா? இதுதான் அமைச்சர் அப்படின்ற ஒரு பொறுப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு மாண்பா, மரியாதையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் இவங்க வந்து ஒரு நரேட்டிவை செட் பண்ணிடுவாங்க. தான் மேலே பட்ட பழியை மக்கள்கிட்ட எடுத்து போய் கொண்டு போய் சேரக்கூடாது. மக்கள் இதை பற்றி பேசக்கூடாது, மறந்துடணும். இப்போ ஒரு விஷயத்தை பேசும்பொழுது இன்னொரு விஷயத்தை பெருசாக பேசணும்னா இந்த விஷயம் மறைஞ்சிரும். ஸோ இதே தான் தாவேக்காவினர் ஆரம்பத்திலிருந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் கைது ஏன்? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சரண்ராஜோடைய கைது ஏன்? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசித்து பார்க்கணும். இந்த பக்கம் தாவேக்காவை ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க, மக்களுக்கு விரோதமான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி மக்கள் பேசக்கூடாது அப்படின்னா, அதை டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னா எது இப்படி தான் மீடியாக்களாக இருக்கட்டும், யூடியூபராக இருக்கட்டும், எதுவுமே இந்த விஷயத்தை வந்து பேசக்கூடாது, மக்கள் வந்து இதை தான் பார்க்கக்கூடாது அப்படின்னா, அப்போ இது மாதிரி ஒரு விஷயத்தை பேசுங்க, இதுதான் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. இன்றைக்கி பூந்தமல்லியில் அத்தனை பேர் வீடு இழந்து நிற்கிறாங்க. ஆனால் அவங்க கேட்குறது ஒன்று தான், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. ஆனால் விஜய் கொடுத்த வாக்குறுதியின்படி செஞ்சாரா? கிடையாதே. அப்போது இப்போ விஜய் கொடுத்த வாக்குறுதியை மீறி தானே இருக்கிறாரு. இதெல்லாம் மக்கள் கேள்வி கேட்க போகிறாங்க, இந்த விஷயம்லாம் மீடியாக்களில் தெரிய போகுது, ஒளிபரப்பிட போகிறாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு டைவர்ஷன். இப்போது அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ஆர்எஸ் பாரதி சொல்லாத ஒன்று சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வரிஞ்சு கட்டின்னு வராரு. இதுதான் இப்போ உங்களுக்கு மெயினாக நான் கேட்குறேன். தமிழ்நாட்டில் இதுதான் இப்போ பெரிய பிரச்சனையா? இந்து சமய அறநிலைத்துறையில் இது ஒரு பெரிய தப்பாக இருக்குதா? இந்து சமய அறநிலைத்துறையில் இந்த விஷயம் வந்து தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா நான் கேட்குறேன். அமைச்சருக்கு வேறு வேலையே கிடையாதா? யார் எங்கே பேசினாலும் வந்து பதிலடி கொடுத்துடணுமா? பேசாத ஒன்று திரிச்சு பேசிட முடியுமா? மாற்றி பேசிட முடியுமா? இதுதான் தாவேக்காவினர் செய்கிற ஒரு வேலை. செய்யாததை ஒன்று செஞ்ச மாதிரியும் பேசாததை ஒன்று பேசுன மாதிரியும் மாற்றி 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 பேசுகிறது தான் இவங்களுடைய வேலையாக இருக்குது. பொய்களை மட்டும் பேசுகிறது தான் இவங்களுடைய வேலையாக இருக்குது அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தெரியுது. கரூர் விவகாரத்தில் ஆதவர்ஜுனா அவர்கள் இன்னைக்கு சொல்கிறாரு என்னென்னா, தீர்க்க வேண்டிய எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் நிறைய இருக்குது, அதை நாங்கள் தீர்க்காமல் விட மாட்டோம் அப்படின்னு. இது குறித்து கம்யூனிஸ்ட் தலைவர்களே வந்து என்ன பண்ணிட்டாங்க, வீரபாண்டியன் அவர்கள் சொல்கிறார், இது மாதிரி பேசுனது தப்பு, ஆதவர்ஜுனா பேசுனது தப்பு, ஏன்னா சிபிஐயில் விசாரணையில் இருக்குது, இதில் A2வே ஆதவர்ஜுனா தான். ஆனால் பொதுவெளியில் வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாரு பேசுகிறாரு, ஒரு அமைச்சர் பொறுப்பாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு பேசுகிறாரு. இது ஒரு அமைச்சருக்கு மாண்பில்லைன்னு சொல்லிட்டு இந்திய கம்யூனிஸ்டுடைய கட்சி தலைவர் வீரபாண்டியன் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிட்டார். ஸோ இது போல தான் ஒவ்வொரு விஷயத்தையும் தாவேக்காவினர் மாற்றி மாற்றி பேசி என்ன பண்ணுறாங்க, ஒரு தப்பான ஒரு பிம்பத்தை, தவறான ஒரு கட்டமைப்பை திமுக மேலே என்ன பண்ணுறாங்க, சுமத்துறாங்க. ஸோ ஆர்எஸ் பாரதி அவர்கள் பாப்பாவுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொன்னார். பாப்பா மாடலுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னார். ஆனால் பாப்பா அங்கேயும் சொல்லிட்டாரு, ஏங்க தப்பாலாம் போட்டுறாதீங்க, மீடியாக்கிட்டே சொன்னார், இதெல்லாம் தப்பாலாம் போட்டுறாதீங்க, நான் பாப்பான்னு தான் சொன்னேன், பாப்பான்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவரே தெளிவாக சொல்லிட்டாரு. இதெல்லாம் மீறியும் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இதை கையில் எடுத்து பேசுகிறாருன்னா இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்றதான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. மக்கள் உங்களுக்கு வாக்கு கொடுத்து உங்களை ஆட்சியில் உட்கார வச்சுருக்காங்கன்னா மக்களுக்கான ஆட்சியை நீங்கள் நடத்துறதுக்கு தான் உங்களை உட்கார வச்சுருக்காங்க. கண்டி வாய் தவறி வந்ததுக்காகவும் சொல்லாதது ஒன்று சொன்னதுக்காகவும் இதை பிடிச்சி கொண்டு திமுக உங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக கொண்டு வரல அப்படின்றத தயவுசெய்து அமைச்சர்கள் ரொம்ப புரிஞ்சுக்கணும் அப்படின்றத இங்கே நம்ம ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறோம். இதை பற்றியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.